அனைவருக்கும் வணக்கம். ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன். இந்த பதிவில் மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு குரு பெயர்ச்சி பலன்கள் காணலாம். நடப்பு பராபவ வருடம் வைகாசி மாதம் 18ஆம் நாள் 1/6/2026 திங்கட்கிழமை இரவு 1:50 அளவில் மிதுன ராசி புனர்பூச நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலிருந்து கடகராசி புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதத்திற்கு குரு பகவான் பெயர்ச்சி ஆகிறார். இந்த வருஷம் பார்த்திங்கன்னா முதல் 5 மாத காலம் கடகராசியில் குரு செல்வார். முன்னேறி சென்று அதிசாரமாக ஐப்பசி கார்த்திகை மார்கழி மாதங்களில் சிம்மராசிக்கு செல்வார். மீண்டும் வக்கரகதியில் கடகராசிக்கு வந்து இந்த ஆண்டு முழுதும் கடகராசியில் இருக்கிறார். இந்த வருஷம் பார்த்திங்கன்னா புரட்டாசி மாதம் முதல் செவ்வாய் கேது ஒரு 3 கிரக இணைவு செல்லப்போகிறது. மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு குரு பெயர்ச்சியின் மூலம் ஏற்படும் நல்லது கெட்டது இரண்டும் கலந்த பலனை காணலாம். திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு குரு பகவான் வந்து மிதுன ராசிக்கு 7வது வீட்டிற்கும் 10வது வீட்டிற்கும் அதிபதியானவர். பெரும்பாலும் வந்து தொழில் ஜீவன கர்மஸ்தானாதிபதி குடும்பஸ்தானத்திலே உச்சம் பெற்று சஞ்சாரம் செய்யும்போது தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வேலை உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்களுக்கு இந்த ஆண்டு வந்து வேலை பளு மிக அதிகமாகவே இருக்கும். கொஞ்சம் வந்து உடல் ரீதியாக அதிக கஷ்டப்படுவீங்க. 12 வருடங்களுக்கு பிறகு குடும்பஸ்தானத்திலே குரு பகவான் உச்சம் பெற்று சஞ்சாரம் செய்யும்போது தாராளமான பணப்புழக்கம் உண்டு. பணம் 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 என்று பண யோகம் உண்டு. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நல்லா ஹைட்டாக ஒரு 6 அடி உயரம் நல்லா வெயிட்டான ஆட்களாக இருப்பாங்க. இளம் வயதிலிருந்த கடன் வாங்கி கடன் கட்டுறது, வண்டி கடன் வாங்கிறது, சொத்து மூலமாக கடன் வாங்கிறது, வீடு கட்ட கடன் வாங்கிறது, இந்த மாதிரி எல்லா வழியிலும் கடன் என்பது திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு வரும். இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளவு கடன் இருந்தாலும் சரி அந்த கடனை கட்டி முழுமையாக வந்து தீர்த்து விடுவீர்கள். அந்த அளவுக்கு வந்து பண வசதி உண்டு. வேலை உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்களுக்கு பதவி உயர்வு கூடுதல் சம்பளம் இந்த ஆண்டு எதிர்பார்க்கலாம். அரசியல் கட்சியில் இருப்பவர்களுக்கு புதிய பதவி உண்டு. அரசு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கு அரசு வேலை உண்டு. பிரிந்த தம்பதியர்கள் கடந்த 2 வருஷமாக குடும்பத்தில் சண்டை போட்டுக்கிட்டு குடும்பத்திலேயே ஒரு வீட்டிலேயே பேசாமல் இருந்த கணவன் மனைவி அல்லது குடும்பத்தில் தந்தை மகன் குடும்ப நபர்கள் ஒருவருக்கொருவர் பேசாமல் இருந்தவர்கள் இப்போ வந்து பேசிக்குவீங்க. பிரிந்த தம்பதியர்கள் ஒன்று சேர்வீர்கள். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு முதல் 5 மாதத்திற்குள் நல்லா வரன் பார்த்திங்கன்னா வரன் செட் ஆகும், திருமணம் நடக்கும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு. குரு பகவான் 2வது வீட்டிலே திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு பணபரஸ்தான நட்சத்திரத்தில் அதாவது புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் செல்லும்போது 3வது விபத்துதாரை நட்சத்திரத்தில் குரு பகவான் செல்லும் போதும் 4வது சம்பத்துதாரை நட்சத்திரத்தில் குரு பகவான் செல்லும் போதும் நல்ல வளர்ச்சியான காலகட்டமாகவே இருக்கும். பூச நட்சத்திரத்தில் குரு பகவான் செல்லும்போது வேலை உத்தியோக ரீதியாக அடிக்கடி பயணங்களும் இடமாற்றங்களும் சந்திக்கக்கூடிய நிலை வரும். நல்ல பண வரத்தை இந்த ஆண்டு கொடுக்கும்போது பழைய பாக்கிகளை நீங்கள் கொடுத்து அடைக்கலாம். வெளியில் பணம் காசு கொடுத்துருந்தீங்கன்னா திரும்ப வரும்.
இதனால் இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா வீடு கட்டலாம், புதிய வண்டி வாகனங்கள் வாங்கலாம், வீட்டு மனையோ விவசாய நிலமோ சொத்துக்கள் வாங்கிறதுக்கு வாய்ப்புண்டு. குருபகவான் அதிசாரமாக 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்திற்கு ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி மாதங்களில் செல்லும்போது இந்த ஆண்டு புரட்டாசி மாதம் முதல் செவ்வாய், கேது, குரு 3 கிரக இணைவு தான் இருக்கும். உங்களுக்கு வந்து அதிகார பதவி கண்டிப்பாக இந்த ஆண்டு உண்டு. பகையாளி எதிரிகள் தொல்லை இருக்காது. 1008 பகையாளி இருந்தாலும் எதிரிகள் இருந்தாலும் இந்த ஆண்டு உங்களிடம் சமாதானம் ஆவார்கள். 3வது வீட்டிற்கு குருபகவான் செல்லும்போது அடிக்கடி பயணங்களும் இடமாற்றங்களும் உண்டாகும். வேலை சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து வெளியூர், வெளிநாடு செல்லணும்னு காத்து கொண்டிருப்பவர்கள் செல்லலாம். அதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. 3வது வீட்டில் குருபகவான் செல்லும்போது தங்க நகை எடுக்கலாம். 1 பவுனோ, 2 பவுனோ, 5 பவுனோ, 10 பவுனோ உங்கள் வசதி வாய்ப்புக்கு தகுந்த மாதிரி நகை ஆபரணங்கள் வாங்கலாம். அதே மாதிரி வீடு கட்டலாம், நிலம் சொத்துக்கள் வாங்கலாம். அரசியலில் உள்ளவர்களுக்கு புதிய பதவி உண்டு. குருபகவான் வக்கரகதியில் மீண்டும் கடகராசிக்கு வரும்போது குருபகவானுடைய வக்கர காலங்களில் திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள், இப்போ வந்து பக்கமாக திருமணமானவர்கள், வாழ்க்கை துணையிடம் வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்தக்கூடிய சூழ்நிலையெல்லாம் ஏற்படும். குருபகவானுடைய வக்கர காலங்களில் வாழ்க்கை துணையிடம் நீங்கள் வந்து கவனமாக இருக்கணும். இதை வாங்கிட்டு வா, அதை வாங்கிட்டு வா அப்படின்னு வரதட்சணை கொடுமை இல்லாமல் பார்த்திங்கன்னா, அப்படி வரதட்சணை கொடுமை பண்ணிங்கன்னா காவல் நிலையம், கோர்ட்டு கேஸுன்னு செல்லக்கூடிய சூழ்நிலையும் உண்டு. மாம மச்சன்களிடம், சம்பந்தி முறை உறவுகளிடம் வாக்குவாதங்கள், பிரச்சனையும் வரும். குருபகவானுடைய வக்கர காலங்களில் திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 2வது வீட்டிலே குருபகவான் அமர்ந்து மிதுன ராசிக்கு 6வது வீட்டை பரிசுகிறார். சத்துருஸ்தானம் பலமாகும், கடன் தீரும், நோய் விலகும். 6ஆம் வீட்டை குருபகவான் பாரி செய்யும்போது எதிரிகள் வந்து உங்களுக்கு நண்பர் ஆவார்கள். வழக்கு, வில்லங்கம், கோர்ட்டு கேஸு, சட்ட சிக்கல் இருந்துச்சுன்னா இந்த ஆண்டு முழுமையாக விலகும். பூரிய சொத்து பத்திரங்களே பேங்கில் அடமான ஆகிட்டு கடன் வாங்கியிருந்தீங்கன்னா கடனை கட்டிட்டு பத்திரங்கள் வாங்கிட்டுலாம். வேலை, உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்களுக்கு அடிக்கடி இடமாற்றம் ஏற்படும். பதவி உயர்வுடன் அதிக சம்பளமும் வரும். 2வது வீட்டிலே குருபகவான் அமர்ந்து மிதுன ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்தை பரி செய்கிறார். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அசிங்கம், அவமானம், கெட்ட பெயர், அவப்பெயர் இதிலிருந்து மீண்டு வந்துடுவீங்க. இன்சூரன்ஸ் மூலம், விபத்துகள் மூலம் ஏதாவது பணம் வரணும், வர வேண்டியது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வரும். 8வது வீட்டை குருபகவான் பாரி செய்யும்போது வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும். வழக்குகளிலிருந்து நீங்கள் வந்து விடுபடுவீர்கள். குருபகவானுடைய 9ஆம் பார்வை மிதுன ராசிக்கு 10வது வீட்டின் மேல் விழுகிறது. அங்கே வந்து சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். தொழில், வேலை, உத்தியோக ரீதியாக நீங்களே கொஞ்சம் கஷ்டப்பட்டு கடினமாக பாடுபட்டு உழைத்தீர்கள் என்றால் கண்டிப்பாக வந்து தொழிலும் சரி, வேலையும் சரி, உத்தியோகமும் சரி மிகச்சிறப்பாக போகும். 10லே சனி பகவான் இருக்கும்போது உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்கள் உங்களுக்கு அதிகாரம் கிடைத்து விட்டது என்று லஞ்சம் வாங்கிறது, உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது என்று ஏழை எளியவர்களை அடக்குவது, பயமுறுத்துவது இதெல்லாம் வந்து இந்த ஆண்டு தவிர்க்க வேண்டும். குருபகவான் பார்வையில் சனி பகவான் இருக்கும்போது ஏதோ லஞ்சம் கஞ்சம் வாங்கினீங்கன்னா ஏழை எளியவர்களை, ஏமாந்தவர்களை அடித்து பிடுங்கணும், ஏமாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா
கண்டிப்பாக வந்து அந்த அதிகாரம் உங்களிடம் இருந்து போயிடும். செய்யும் தொழிலே தெய்வம் என்று திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள் இந்த ஆண்டு செய்தீர்கள் என்றால் கண்டிப்பாக வந்து முன்னேற்றம் உண்டு. விவசாயிகள் தகுந்த கால நேரம் அறிந்து பயிர் பண்ணிங்கன்னா நல்ல மகசூல் எடுக்கலாம். அதே மாதிரி தான் எல்லா தொழிலும். இயந்திரம் வண்டி வாகன தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் புதிதாக இப்போ வந்து கூலிக்கு வேலைக்கு போய்ட்டு இருந்தீங்கன்னா நீங்களே புதிய வண்டி வாகனங்கள் வாங்கி முதலாளி ஆகக்கூடிய வாய்ப்புகளும் இந்த குரு பெயர்ச்சியின் மூலம் திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு உண்டு. குரு பெயர்ச்சியின் மூலம் இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா படித்து முடிச்சுட்டு வேலை தேடி கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். பெற்றோர்களுக்கு உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். பிரிந்த தம்பதியர்கள், பேசாமல் இருக்கக்கூடிய தம்பதியர்கள் இந்த ஆண்டு சந்தோஷமாக நிம்மதியாக வாழ்வீர்கள். அதற்குண்டான யோக பாக்கியத்தை கோச்சாரத்தில் 2வது வீட்டிலே குருபவன் அமர்ந்து திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு கொடுக்கிறார். நம்முடைய T70 ஸ்டுடியோ யூடியூப் சேனலில் தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.